ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரகடிக்கா செல்ல அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயாவை வந்துட்டு மீனா கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது எடுத்துகிட்டு சபதம் எடுத்துகிட்டு எப்படியோ வந்து வெளில போயிட்டாங்களா, போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்ருதி வீட்டில் இருக்காங்களா, அங்கே போட்டு எவ்வளோ அவங்க டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பாவம் விஜயா பொறுத்து போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் போயிட்டு பாருப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே பார்ட்டி வைக்கிறேன், ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சுட்டு சம்மந்தி நீங்கள் தான் நல்லா பாடுவீங்களா, டான்ஸ் ஆடுவீங்களா, ஆடுங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணி இவங்க தானே அது அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுங்க, என்ன ஒரு இது கூட கொல்லி கூட இருக்கும், சந்தோஷமாக இருங்க, அங்கே ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் வேணாம் வேணும்னு சொல்லவும் என்னமோ போட்டு அவங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ, ஏன்னா இப்போதைக்கு ரவியும் சுற்றி இங்கே இல்லை, நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணணும், அவங்கள டார்ச்சர் இப்போ தான் டார்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி பாடாப்படுத்தி வீட்டை விட்டு வெளில போகிறப்பையும் வீட்டை லாக் பண்ணி இனிமேல் இவங்க நகையை திருடிடுவாங்கன்னு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பொறுத்துட்டு ஒரு மனுஷன் அங்கே இருந்தேன்னா அங்கேயே கயிறில் ஏதாவது பண்ணிக்குவான். இவங்க பாட்டுக்கு இவங்க மனசு அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுட்டு அங்கிட்டு போக முடியாமல் மீனாக்கிட்டையும் போக முடியாமல் அந்த ஈகோன்னு சொல்லுவாங்க, அந்த ஈகோ பார்த்துட்டு அந்த விஜயா வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப வந்து அவங்க ஈகோ பிடிச்சவங்களா இருக்காங்க. அதனால தான் காலம் பதில் சொல்லும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கர்மா இஸ் பூமராங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜயாவுக்கு வந்துட்டு அது அப்படியே திருப்பி திருப்பி அடிக்குது. எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்ப, எவ்வளோ மீனாவை நீ கஷ்டப்படுத்தியிருப்ப, இப்போ நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே போட்டு அவங்கள வச்சு அப்படியே அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. மன உளைச்சலாகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடுப்பாகி ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு ஆட்டக்காரி மாதிரி ஆட வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு போயிட்டு அங்கேயே என்ன எங்கே பண்ணுறது தெரியாமல் போகிறாங்க. மனோஜ் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஃபீஸுக்கு போய் அங்கே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னமாச்சு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறப்போ என்னமோ சொல்கிற அப்படிங்கிறப்போ ஆமாடா அப்படின்ட்டு எல்லா விஷயம்னு சொல்லி நான் இங்கே தான் இருக்க போகிறேன்ட்டு அவங்க அங்கே ஒரு 2 மணி நேரம் அங்கே இருக்காங்களா, அவங்க அங்கே இருக்க அந்த ஆம்பியன்ஸ் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க இருக்கிறது இத்தனோட இடம், எலி வருது அது வருது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்களா. மனோஜே எலிக்கு பயந்துட்டு இருக்காங்க. இவங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு உடம்பு முடியாமல் வந்துட்டு தான் இந்த விஷயம்லாம் அண்ணாமலைக்கு தெரிய வருது. அவரும் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நீ என் வீட்டுக்கு வந்துடு விஜய் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்களும் வந்துட்டு அத்தை வாங்க அத்தை, நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறப்ப அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனசு மாறி எப்படி இருந்தாலும் போக தான் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்க போகிறாங்க. இதை பார்த்து விஜயா மொத்தமாக திருந்த போகிறாங்க. அப்படி தான் கதை போகுது. என்ன நடக்குது எப்படி நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.